கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் 75 பில்லியன் செலவில் 3 கட்டங்களாக காப்பீட் வீதியாக செப்பனிடப்பட்டு வரும் பனிச்சங்கேணி சல்லித்தீவு வீதி புனரமைப்பு பணிகளில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனிடம் மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் குறித்த வீதிக்கான விசேட கள விஜயத்தினை ராஜாங்க அமைச்சர் துறைசார் அதிகாரிகள் சகிதம் நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தார். நாங்கள் சென்டருக்கு வந்து சேம் பண்ணி எடுக்கக்கூடிய சார் அந்த அளவுக்கு தான் வந்தது. 5 தான் நாங்கள் எடுத்து 4 மீட்டர் எடுத்துருந்தா பிரச்சனை வந்து வைத்தியம் செய்து ஒரு மீட்டர் சோல்டர் அடிப்போம், நல்லா கம்பேக்ட் பண்ணி எடுப்போம். 2 பக்கம் சோல்டர் இது கன்ஸ்ட்ரக்ஷன் இதே இது மெக்கடலிஸ்ட் இதுக்கு என்ன செய்வாங்க சோல்டர் போட்டு பெரிய எல்லாம் வந்தீங்க ஹீரோ சொல்லுன்னா அதை சூப்பராக இதன்போது மக்களால் சுட்டிக்காட்டப்பட்ட முறைகேடுகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து அவ்வீதி வேலைகளை பொறுப்பேற்று நடாத்தும் ஒப்பந்ததாரர்களை உடனடியாக அவ்விடத்திற்கு வரவழைத்து குறித்த வீதியினை எதிர்வரும் 15 நாட்களுக்குள் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட தர நிர்ணயங்களுக்கு அமைவாக மீண்டும் செப்பனிட்டு தர வேண்டும் எனவும் இதுபோன்ற அசண்டை இனங்கள் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுவதனை தவிர்ப்பதற்கு ஒப்பந்ததாரர்கள் தமக்கு கீழ் தொழிற்படுவோர் குறித்தும் அவர்களின் பணிகள் தொடர்பிலும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அத்தோடு இவ்வாறான வேலை திட்டங்கள் மாவட்டம் புறாகவும் பரந்துபட்ட அளவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதிகளவான பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி அனைத்து இடங்களிலும் இடம்பெறும் பணிகளை சரிவர கண்காணித்து அரசுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருந்தார். குறித்த கள விஜயத்தின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் சிவகுமார், பிரதம பொறியியலாளர் பரதன் உட்பட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.